பின்னடா டேய் போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணிடா. சாயங்காலம் 6 மணியா? மன்னிக்க வேண்டுகிறேன் சார். என் Dress எடுத்து பூல்ல போடுறாங்க சார். ஸ்விமிங் பூல். பிரின்சிபல் ஐயா அவன் பாக்குறா என்னடா தப்பா இப்படி சொல்லுது. போம்ப பாத்து சொல்லுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் டேய் சாரா உனக்கு என்ன பார்த்தா சார் மாதிரி தெரியுதா வினோத்? இத பார்த்தா பேண்ட் சட்டை மாதிரி இருக்கா? என்னடா நீ? ஆனா இனியும் உட்காந்து பாக்குறாங்கல்ல, என்ன சொல்றேன்னே தெரியல. அவங்க பண்றதையும் பாக்குறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. முன்ன இருந்த மாதிரி இல்ல, நான் பாக்குறதுல. பட் இந்த மீம் எல்லாம் பார்க்கும்போது பார்க்கவே கூடாது, அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க தம்பின்ற மாதிரி இருக்கு. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாபி பயல, முதல்லயே சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. வாய்ப்பே இல்ல. ஓடு. பாவம் அந்த பையன். ஐயோ பா. விட்டு டெலிவரி பண்ண போயிட்டு பையன். லைஃப் சக்ஸ், அதுதான் வாழ்க்கையே சக்சஸ், பிறக்கும் போதும் சக்சஸ். வாழ்க்கையே சக்சஸ், பிறக்கும் போதும் சக்சஸ். ஏதோ ஜாப்பனீஸ் மீம் நினைக்கிறேன். வாட் டிட் ஐ ஜஸ்ட் சா? ஓகே. Comienza Spider-Man. டேய் டேய் எங்கால இப்பதான் லெஃப்ட்ல இருந்து இறங்கி ஓடி வரான். எங்கடா வெப் விட்டு வருவான்னு பார்த்தா பர்ஃபெக்டான பொசிஷன்ல படுத்துருக்கான். அங்க பாரு ரியாக்ஷன், கண்ண முடிச்சுக்கிறான். என்ன ஸ்பைடர்மேன் ஒரு விதமா பாக்குறாரு, கூட்டு போறாரு. மியூசிக் தான் ஓஜின்னு நினைக்கிறேன். எல்லா லாங்குவேஜ்லயும் ஒண்ணு பண்ணுவாங்களா, அதுதான் பண்ணிருக்காங்க. தெலுங்கு அது என்ன என்னப்பா நீ என்னமோ புதுசா சொல்ற? சார் ஆமா சார். அப்படியா? ஆமா. மிஸ் பாஸ்கர் கோரா எல்லாருக்கும் மொசைக் போடலாமா இல்ல டைல்ஸ் போடலாமா கேட்டு சொல்ல சொன்னாங்க. மண்ணலின் தலையில போட சொல்லு. ஆறாவது பக்கத்துல ஒரு பிரச்சனை. இங்க முதல் பக்கமே பிரச்சனை, எங்கயாவது போய் தொலை. சரி. முக்கியமான வாடிக்கையாளர்கள் காத்திருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போக சொல்லு. ஒரு 200 கொடுங்க. ரொம்ப கம்மியா தரீங்களா சார்? இந்த ஸ்பைடர்மேன் கொண்டு போய் கொடு. யாரையும் நம்பறது இல்ல, அதான் பிரச்சனை. முடிவெற்றவனா நம்புறேன். உட்கார்ந்திருக்கான மொட்டை அவனே வேலை விட்டு நடலாமா நான் யோசிச்சிட்டு இருக்கேன், நீ வேலை கேக்குற. போட்டோ எடுத்து கொடுத்ததோட பொத்திக்கிட்டு என்ன செய்து போணுங்கறதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம், புரியுதா? டப்பிங் ஓபி गाइस, சத்தியமா சொல்றேன். இத இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வேற ஃபீல் வரும். பட் இதுல வெரியா டப் பண்ணிருக்காங்க, செமையா இருக்கு, சூப்பர். டேய் அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? Bro made a cool movie in 1 minute. Oh! Oh my! Oh yo! Oh my! Jason, ஐயோ நான் அலவுறா. Camping trip? I don't know, man. I'm not really a fan of the woods. போலீஸ் ஐயோ தண்ணி கேன் போட வந்தவங்க நானு. மறுகையா ஜேசன் செம்ம வேற மாதிரி எல்லா எமோஷனும் ஒரே வீடியோல சூப்பர் गाइस, செம்ம வேற மாதிரி.
சூப்பர் செம செம. ஜேசன் தான் இதுல அல்டி. ஆனா அந்த ஆர்பிஜி ஜேசன் பயந்து ஓடுனதெல்லாம் வேற மாதிரி. ரெண்டு பேர் 3 பேர் இருந்தா நீங்க வந்து இவ்வளவு கோடிலாம் போட்டு படம் எடுக்க வேணாம்டா, நானே எடுக்கிறேன்டா படத்தன்னு பூரா ஆக்ஷனையும் இறக்கிட்டாரு எங்க. சூப்பர், வேற லெவல். வெயிட்டிங் ஃபார் எண்டிங். குடு. அடைந்திருந்தோம் தாக்கம் காதலியே. யாருமே நம்பாதீங்க பிரான், பொண்ணுங்களே நம்பாதீங்க பிரான். இந்த மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும். ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. லட்டுல வச்சான்னு நினைச்சியா, நட்டுல வச்சான் தாசன்ற மாதிரி மறைந்திருந்தும் தாக்கும் காதலி. அவன் ரியாக்ஷன் தான் அங்க அல்டி. இன்னதே அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. டிரான்ஸ்லேட்டர் மீமா சசிகுமார். சசிகுமார். முதல்ல குத்தி. Backstabbing friends is not allowed. ஐயோ அப்பா, சசிகுமார் நண்பர்களுக்கு அந்த படம் இருக்கு தெரியுமா? ஐயோ அது வேற மாதிரி சூப்பரான ஒரு படம், வேறியான படம். அந்த படம் வந்ததுல இருந்து செம்ம இது. சசிகுமாரை எப்படிலாம் வச்சு ட்ரோல் பண்ண முடியுமோ பண்ணானுங்க, எப்படிலாம் செய்ய முடியுமோ பண்ணானுங்க. நல்ல ரீச். ஆனா ஏஐ வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றாங்க. தெரியாம தான் பட்டுச்சியா என் கை. தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காரு. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்லடா. நீ தப்பானவன் தான். இப்பதான் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். தப்பான ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. சட்டையை பிடிச்சி வாடாங்க. பட்ட இடத்துலயே படுதே. மை ஃப்ரெண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் மறுபடியும் பிக் பாஸ். இது டாஸ்க் புரிஞ்சதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? ஹேட்னா என்ன? தொப்பி. மொத்த உங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும்? நான் இதுவும் வந்து இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் இல்ல தமிழ் டு தமிழ் ஆயிடும் நினைச்சேன். ஐயோ கடவுளே. அதுக்கு பிக் பாஸ் பதில் சொன்னாரு பாத்தீங்களா? ஹேட்னா என்ன? அங்க நிக்கிறாரு பிக் பாஸ். உனக்கு எது தெரியலனாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன். ஆமா அதோ இங்கதான்மா ஃப்ரெண்ட் வீட்ல. அதோ பொறுக்கி நாயே வீட்டுக்கு வாடா. அதோ வரமா ஃப்ரெண்ட் கூட இங்க தான் இருக்கான். இன்னும் 5 நிமிஷத்துல நீ வீட்ல இருக்கணும் இல்ல? சரிம்மா பாத்து நான் பொறுமையாவே வரேன். அம்மாவை பேசுறாங்க. ஆமாடா. அம்மா உடம்பு பாத்துக்க சொல்றா. பாத்தியாம்மா என் ஃப்ரெண்ட் உன்னை நல்லா விசாரியா. நீ ஒரு பொறுக்கி நாய், 2 பொறுக்கி நாயை சேர்ந்து உருப்படாம தான் போறீங்க. வீட்டுக்கு வா, காலை உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். 100%, 1000%. என்ன கைஸ் பண்றது? நமக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி இருந்தா என்ன, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ அவங்க கூட சேர்ந்துனா நாசமா போற அப்படின்னு. அவங்க வீட்டுல, நம்ம ஃப்ரெண்டோட அம்மா வீட்லயும் அதான் சொல்லுவாங்க, நீ அவனோட சேர்ந்து நாசமா போற அப்படின்னு. இதுல யார் தப்பு பண்றா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா பசங்களுக்கே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஜாலியா சுத்துவானுங்க, நடக்கிறது நடக்கட்டும், ஃப்ளோல போவோன்னு இருக்குமா. அதனால யார் மேல தப்புனே தெரியாது. ஏன்டா இந்த அம்மா எல்லாம் இப்படி இருக்காங்க? இந்த ஹமாம் சோப்ல வர மாதிரி நல்ல அம்மாக்களே கிடையாதடா. உன்னையும் என்னையும் மாதிரி பிள்ளைங்களை பத்திட்டு வேற எப்படி இருப்பாங்க? எக்ஸாம் ஆல் சினாரியோ. ஓகே மீ என்ன क्वेश्चन பேப்பர்டா இது? சரி அவன்கிட்ட கேட்போம். பார்க்காதே பார்க்காதே.
ஆனா எந்த ஊர்லடா வந்து இப்படி வந்து பாப்பாங்க அவங்க சிரிச்சுக்கினே பார்க்காதப்பா அப்படின்னு முறைச்சினே பாப்பானுங்கடாடி. அவனுங்க பார்க்காத எப்படி இருக்கும்னா சும்மா நீ மேல எந்திரிச்சா கூட அக்யூஸ்ட் மாதிரி பாப்பானுங்க, என்ன பண்ற நீ அப்படின்னு. பக்கத்துலயே வந்து நிப்பாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் எழுதுறியா அப்படின்னு வந்து பக்கத்துலயே நிப்பாங்க. விட்டுக்குன்னு வந்திருக்கியா சார் நோ சார். திருன்னு முழிக்கிற சார் நோ சார். இல்ல சார். மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ரீடிங் ஸ்கில்ஸ். பார்க்கும் போதெல்லாம் என் கோமணம் பறக்குதா? உண்ணாதே எங்கோ மனம் பறக்குது. ஐயோ கோமணம் கோமணம்ட்டு ஐயோ என் கோமணம் பறக்குது. வணக்கம். வாழைப்பழத்தோல் பழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். ஊசலா? தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடாது? இது இவனுக்காக லெட்டர் எழுதுன அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஆமா நீ ஏதோ கோமணம் பறக்குது, நீ என்ன இது அப்படி? டே என் கோமணம் பறக்குதுன்னு கொடுத்தேன்டா, உனக்கு போய் லெட்டர் எழுதுனேன். இப்படி ஒரு தற்கூரியா இதுக்கா என் மனம் பறக்குதுன்னு எழுதுனா என் மானமே போதே அப்படின்னு. உன் பணம் வேணா ஒண்ணு வேணாண்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாண்டா. திருந்திச்சால விட்டுறா.